குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது மயோனைஸ். மயோனைஸ் இல்லைன்னா நான்வெஜ்ஜையே அதிக அளவில் சாப்பிடாம ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. ஆனா இந்த மயோனைஸ்னால ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு இந்த ஓராண்டு காலத்திற்கு மயோனைஸ்க்கு தடை விதித்திருக்கிறது. என்ன காரணம், என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பது குறித்து பேசுவதற்காக பிரபல மருத்துவர் திரு அமலோற்பவநாதன் நம்மோடு இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மயோனைஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? இந்த மயோனிஸ்ன்றது அடிப்படையில் முட்டையிலிருந்து செய்யப்படுறது. முட்டை, வினிகர், வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடியது. இந்த முட்டையிலேருந்து செய்யக்கூடிய ப்ரிப்பரேஷனில் நாம் கவனமாக இல்லைன்னா தொற்று வியாதிகள் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உண்டு. முக்கியமான தொற்று கிருமிகள் என்னென்னா சால்மனல்லான்னு ஒரு கிருமி இருக்கு, ஈகொலைன்னு ஒரு கிருமி இருக்கு, லிஸ்டீரியான்னு இன்னொரு ஒரு கிருமி இருக்கு. இது 3 கிருமிகள் தான் முட்டை மூலமாக அதிகமாக மக்களுக்கு பரவி வியாதிகள் உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவை. இப்ப சமீப காலங்களில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த அறிக்கைகள் படி, கம்ப்ளைண்ட்டுக்கு படி, அவர்கள் பண்ண இன்வெஸ்டிகேஷன் படி இந்த முட்டையில கண்டாமினேஷன் நிறைய இருக்கு. முக்கியமா பல உணவகங்கள்ல, தெருவில் இருக்கிற உணவு கடைகள்ல மயோனிஸ் சர்வ் பண்ற பல இடங்கள்ல இந்த கண்டாமினேஷன் நிறைய இருக்கு. ஆனா முட்டையை நீங்க இம்ப்ராப்பரா நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா அல்லது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் முறை சரியில்லைன்னா நான் முதல்ல சொன்ன 3 தொத்து நோய் கிருமிகள் பரவறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது. இது ஃபுட் சேஃப்டி கமிஷன் இதை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அவங்களோட ஆய்விலையும் பல இடங்கள்ல இந்த நிலையில தான் இருக்கிறதா அவங்களுக்கு தெரிய வருது. ஆகவே பொதுமக்களுடைய நலன் கருதி மயோனிஸ் சாஸ், அதாவது முட்டையை வைத்து செய்யக்கூடிய மயோனிஸ் சாஸை இன்னும் 1 வருடத்துக்கு தமிழ்நாட்டில் தயாரிக்க கூடாது, விநியோகிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கார்கள். இது பொது மக்கள் நலனுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா மிக நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மயோனைஸை பொறுத்த வரைக்கும் முட்டையோட வெள்ளைக்கருவில் தான் ரெடி பண்றாங்க, மஞ்சள் கருவு பயன்படுத்துறது இல்லை. அப்போ இந்த முட்டையை எப்படி அதை ஸ்டோர் பண்ணணும், இல்லை இதை சாப்பிடும்போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? நான் சொன்ன மாதிரி எக் யோக்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்க மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் ஹேண்ட்லிங்கு, ஃபுட் டிரான்ஸ்மிஷனு, அதை ஸ்டோரேஜுக்கெல்லாம் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா இடங்கள்லையும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஆகவே தான் இது ரொம்ப ஈஸியாக இன்ஃபெக்ஷன் அட்ராக்ட் பண்ணிடும். இன்ஃபெக்ஷன் அட்ராக்ட் பண்ணி அங்கே சாப்பிட்ற எல்லாருக்கும் மிக எளிதில் இது பரப்பிடும். வரக்கூடியது கோடைக்காலம். சாதாரணமாகவே கோடை காலங்களில் எல்லாவித தொற்று நோய்களுமே அதிகமாகிடும் வாட்டர் கண்டாமினேஷனாலேயே. இந்த வாட்டர் கண்டாமினேஷனால வரக்கூடிய தொற்று நோய்களுக்கு மேல முட்டையினால வர தொற்று நோய்களும் அதிகம் வந்துருச்சுன்னா இது ஒரு பெரிய சுகாதார கேடு, பொது சுகாதாரத்துக்கு ஒரு மிகுந்த சேலஞ்சா இருக்கும்னு சொல்லி இது வருமுன் தடுத்துறது தான் நல்லதுன்னு சொல்லி பேன் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஃபுட் பாய்சனிங் டயரியா, சிவியர் டயரியா வரும். சால்மனல்லா டயரியாலாம் ரொம்ப சிவியரா இருக்கும். தொடர் வயிற்றுப்போக்கு, சில சமயம் உயிர் போயிடும் கூட. நீங்க உடனடியாக தகுந்த நேரத்தில் சிகிச்சை செய்யலன்னா உயிர் போகக்கூடிய ஆபத்துகள் கூட உண்டு. ஆகவே இந்த சால்மனல்லா டயரியா, டிசென்ட்ரி ரொம்ப சிவியர் டிசார்டர். குழந்தைகளுக்கு பொதுவாக வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வயதானவர்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். குழந்தைங்க தான் அதிகமா விரும்பி, அதுதான் பிரச்சனை. இது குழந்தைகள் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டிசென்ட்ரிலாம் வந்துருச்சுன்னா பக்கத்தில் சரியான மருத்துவமனைகள் இல்லைன்னு வைங்களேன், தகுந்த நேரத்தில் நீங்கள் வைத்தியம் பண்ணலன்னு வைங்களேன், உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த ஆபத்தை உணர்ந்து தான் தமிழக அரசு இதை தடை செய்திருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாமா, இல்லை ஒரு மோர் கொடுத்தா சரியாயிருமாலாம் நினைப்பாங்க. அப்படி மெடிக்கல் ஷாப்ல ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிடலாமா? தயவு செய்து எந்தவித மருந்துகளும் மெடிக்கல் ஷாப்ல போய் நீங்களா வாங்கி சாப்பிட வேண்டாம். வீட்டில் மோர் குடிக்கலாம், கஞ்சி குடிக்கலாம், உப்பு சர்க்கரை கரைசல் குடிக்கலாம். இதெல்லாம் ஓரளவு ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை டயரியா வர்றவங்களுக்கு, கொஞ்சம் ஹெல்த்தியான பாடி இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தகும். குழந்தைகளுக்கோ, கர்ப்பிணி பெண்களுக்கோ, வயதானவர்களுக்கோ, வேறு இணை நோய் உள்ளவர்களுக்கோ அளவுக்கு மீறி வயிற்றுப்போக்கு இருந்தால் தயவு செய்து நீங்களா எந்த மருந்துகளும் மாத்திரைகளும் சாப்பிட வேண்டாம். உடனடியாக பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கோ போய் தகுந்த சிகிச்சை செய்து கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது தான் இதுல பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுல நிறைய பேர் ரெடி பண்றாங்க மயோனைஸ். அப்படி சாப்பிடறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல? வீட்டில் உங்களால பாதுகாப்பா செய்ய முடியும்னு தோணுச்சுன்னா
பாதுகாப்பாக செஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஆனால் தயவுசெய்து அதை ஸ்டோர் பண்ணி திருப்பி ரீயூஸ்லாம் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி எடுத்தலாம் பண்ணாதீங்க. அப்பதான் வந்து கண்டாமினேஷன் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதாவது முட்டையை வந்து மூலப்பொருளாக வைத்து பண்ணக்கூடிய ஒரு நான்வெஜ் மயோனைஸ் தான் இப்போ தடை பண்ணப்பட்டிருக்கு. வெஜிடேரியன்ல பண்ணக்கூடியது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? வெஜிடேரியன்ல வந்து முந்திரி பருப்பு வச்சு பண்றாங்கல்ல. இந்த நான் சொன்ன 3 கிருமிகளும் முட்டையினுடைய எக் யோக் மூலமா தான் பரவுது. ஆகவே எக் யோக் இல்லாம, முட்டை கரு இல்லாம வேற எது மூலனாலும் நீங்க மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ண முடிந்தால் தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு தடை கிடையாது.